அது ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ராமையா சாவித்ரி தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஊரோட எல்லையில 3 ஏக்கர் நல்ல சத்தான பூமி பாரம்பரியமா வந்துச்சு. அந்த வயல்ல ராமையா பகலும் ராத்திரியும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தான். சாவித்ரி வீட்டுல இருந்துகிட்டு வீட்டை நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் ரொம்ப நிம்மதியா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த நிம்மதியை பார்த்து தாங்கிக்க முடியாத 2 கண்ணுங்களும் இருந்துச்சு. அது ராமையாவோட பக்கத்து வயலுக்கு சொந்தக்காரனான பத்ரையா தான். ராமையாவோட வயல் மேல பத்ரையாவுக்கு ஒரு கண் இருந்துச்சு. எப்படியாவது அந்த வயலை அவன் சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு நாள் சாயந்தர நேரம் ராமையா வயல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டோட திண்ணையில வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தான். சாவித்ரி குடிக்கிறதுக்காக சொம்புல தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தா. ஏங்க, இன்னைக்கு ரொம்ப சோர்வா இருக்கீங்க. வயல்ல வேலை நிறைய இருந்துச்சா? ஆமாம் சாவித்ரி, இந்த தடவை விளைச்சல் நல்லா விளைஞ்சிருக்கு. அந்த கடவுள் நம்ம கஷ்டத்தை பார்த்து கண் திறந்துட்டான். அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து பத்ரையா நடந்துகிட்டு வர்றத அவங்க கவனிச்சாங்க. அவன் நடையிலயும் அவன் முகத்திலையும் ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு சாவித்ரிக்கு தோணுச்சு. பத்ரையா அங்க வந்து ரொம்ப நல்லவ மாதிரி ராமையா கிட்ட பேசினா. என்ன ராமையா, அவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டியா? ரொம்ப நேரமா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ராமையா ஆச்சரியமா, என்ன சொல்றீங்க பத்ரையா? எனக்காகவா? என்ன விஷயம்? பத்ரையா ஒரு பழைய பத்திரத்தை ராமையா கிட்ட காட்டி, விஷயம் ரொம்ப பழசு, ஆனா ரொம்ப முக்கியமானது. இந்த பத்திரத்தை பாரு. உங்க அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வயலை என்கிட்ட அடகு வச்சாங்க. அதுக்கு தேவையான சாட்சி எல்லாமே இந்த பத்திரத்துல தெளிவா எழுதியிருக்கு. பத்ரையா சொன்னதை கேட்டு ஒரு நிமிஷம் ராமையாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் நின்னுக்கிட்டு இருந்த அந்த பூமி அதுற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அவனுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. அட, என்ன சொல்றீங்க பத்ரையா? எங்க அப்பா உங்ககிட்ட இந்த வயலை அடகு வச்சாங்களா? இல்ல, நான் ஒத்துக்கவே மாட்டேன். எங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி பழக்கமே இல்ல. சாப்பாடு கொடுக்கற பூமி இது, இதை அடகு வைக்க மாட்டாங்க. பத்ரையா சிரிச்சுக்கிட்டே, என்ன, நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா? இதுல உங்க அப்பாவோட சைன் இருக்கு. இத பாரு, இத பார்த்தா எல்லாமே புரியும். 2 சாட்சிக்காரங்க கையெழுத்து கூட போட்டிருக்காங்க. பாரு, எல்லாமே எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. உங்க அப்பா என்கிட்ட கடனை வாங்கின 500 ரூபாவை நீ கொடுத்தா சரி, இல்லனா இந்த வயலும் எனக்கு சொந்தமாயிடும். நாளைக்கு பஞ்சாயத்து கூட்ட போறேன், அங்க வந்து பேசிக்கோ அப்படின்னு சொல்லி பத்ரையா அங்கிருந்து போயிட்டான். ராமையாவுக்கு ஒண்ணுமே புரியல. சாவித்ரி இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தா. அவ உடனே புருஷ பக்கத்துல வந்து புருஷனுக்கு தைரியத்தை கொடுத்தா. ஏங்க, நீங்க பயப்படாதீங்க. அந்த பத்ரையா பேச்சுல பொய் இருக்கு. நீங்க கவலைப்படாம இருங்க, நிம்மதியா இருங்க. உண்மை என்னைக்கும் சாகாதுங்க. ராமையா ரொம்பவும் கவலையோட, சாவித்ரி, நீ சொல்றது என்னவோ சரிதான். ஆனா அவன் கையில சாட்சி இருக்கு. எங்க அப்பா செத்து 10 வருஷம் ஆச்சு. இப்ப நான் எப்படி நிரூபிக்கிறது? என்னதான் இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. தெளிவா கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. நாளைக்கு பஞ்சாயத்துல நான் பேசுறேன். எதுக்கும் கவலைப்படாம நிம்மதியா இருங்க. சாவித்ரியோட வார்த்தைங்க ராமையாவுக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்துச்சு. ஆனால் அவன் மனசுக்குள்ள இருந்த பயம் மட்டும் இன்னும் போகவே இல்லை. அன்னைக்கு ராத்திரி 2 பேருக்கும் தூக்கம் கூட வரல. அடுத்த நாள் காலையில ஊருக்கு நடுவுல இருக்கிற பஞ்சாயத்துக்கு ஊர்க்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த கிராமத்தோட தலைவர் கூட ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. ஊர் ஜனங்க எல்லாரும் என்ன ஆக போகுதோ அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பத்ரையா ரொம்பவும் திமிரா இந்த பக்கம் நின்னுக்கிட்டு இருந்தான். பாவம் ராமையா ரொம்பவும் கவலையா அந்த பக்கம் நின்னுக்கிட்டு இருந்தான். ராமையாவோட முகத்துல குழப்பம் தெளிவாவே தெரிஞ்சுது. என்ன பத்ரையா, நீ ராமையா மேல ஏதோ புகார் கொடுத்திருக்க, என்ன விஷயம்? பத்ரையா அந்த பத்திரத்தை காட்டி, ரெட்டி ஐயா, ராமையாவோட அப்பா சோமையா 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கடனா காசு வாங்கியிருந்தாரு. அதை திருப்பி கொடுக்க முடியலனா என்னோட 3 ஏக்கரை பூமியை நீயே எடுத்துக்கோன்னு எழுதி கொடுத்துருக்காரு. ஒன்னு கொன்னா பழகிட்டோன்னு இத்தனை நாளா கேட்கல. ஆனா இப்ப அந்த வயலு எனக்கு சொந்தமாக வேண்டியது. அந்த ஊரோட தலைவர் அந்த பத்திரத்தை பார்த்து, ஆமா, இதுல சோமையாவும் 2 பேரும் சாட்சிக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்களே. சொல்லுப்பா, இதுக்கு நீ என்ன சொல்ல போற? ஐயா, இவரு சொல்றதெல்லாம் பொய்யுங்க ஐயா. எங்க அப்பா எப்பவுமே அந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய மாட்டாரு. இவர் என் வயலு மேல கண்ணு வச்சிருக்காரு. பத்ரையா ரொம்ப கோவமா, என்ன ராமையா, நான் என்ன பொய் சொல்றேனா? உங்க அப்பா கடன் வாங்கினதுக்கு என் கையில தான் ஆதாரம் இருக்கு. அப்படி அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க.
ராமையா பக்கம் பேசுறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. ஆனா பத்ரையா கிட்ட ஆதாரம் தெளிவா இருந்துச்சு. அதனால ஊர் தலைவராலையும் எந்த ஒரு தீர்ப்புமே சொல்ல முடியல. அப்பதான் சாவித்ரி ரொம்ப தைரியமா முன்னாடி வந்து நின்னு, ஐயா, நாம் பேசலாங்களா? அந்த காலத்துல பொம்பளைங்க பஞ்சாயத்துல பேசவே மாட்டாங்க. அவ பேசுறத பார்த்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஊரோட தலைவர் சாவித்ரியோட தைரியத்தை பார்த்து அனுமதியும் கொடுத்தாரு. சொல்லுமா, உன் தரப்புல ஏதாவது வாதங்க இருக்கா? சாவித்ரி பத்ரையாவை பார்த்து ரொம்பவும் பொறுமையா, பத்ரையா, நீங்க சொல்றது உண்மைனே வச்சுக்கலாம். இந்த பத்திரத்தை எழுதி 20 வருஷங்களாச்சா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இது உங்களுக்கு எப்படி ஞாபகத்துக்கு வந்தது? உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது இல்லையா? பத்ரையா பெருமையா, இல்ல இல்ல, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. பண விஷயமாச்சே. சரி, அப்போ உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டீங்களே, அது எந்த நேரம்? அன்னைக்கு நீங்க ஒப்பந்தம் பண்ணும்போது எந்த நேரம் இருக்கும்? பத்ரையா யோசிச்சுட்டு, அது மத்தியான நேரம், வெயிலும் பயங்கரமா இருந்தது. ரொம்ப நல்லது. இந்த விஷயத்த பத்தி நீங்க எங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க? எங்க வீட்டுக்கு வெளியே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, இந்த விஷயத்துக்கு சாட்சி கையெழுத்து போட்டது சங்கர் ஐயாவும் வீரையாவும் தானே? அப்போ பத்ரையா, ஆமா ஆமா, அவங்க முன்னாடி தான் எல்லாமே நடந்தது. சாவித்ரி கேட்ட கேள்விக்கு எல்லாமே பத்ரையா கற்பனை பண்ணி ஏதேதோ பதில சொல்லிக்கிட்டு இருந்தான். சாவித்ரி வேணும்னு அவனை பத்தி புகழ்ந்து பேசி அவனுடைய திமிர அதிகமாக்குனான். அவன் முகத்துல மட்டும் சிரிப்பு அப்படியே இருந்துச்சு. பத்ரையா, நீங்க சொன்னது எல்லாமே சரியாதான் இருக்கு. கடைசி கேள்வி, இதுக்கும் ஒரு பதில சொல்லிடுங்க. இதுக்கு சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிற சங்கரையா எந்த கையால சாட்சி கையெழுத்து போட்டாரு? இத கேட்ட உடனே பத்ரையாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இது என்ன கேள்வி? கையெழுத்து போடும்போது வலது கையில தானே கையெழுத்து போடுவாங்க. பத்ரையா அப்படி சொன்னதை கேட்டு சாவித்ரி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. சாவித்ரி ரொம்ப சத்தமா, ஐயா, உங்களுக்கும் ஊருக்காரங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை இருக்குங்கல்ல. சாட்சி கையெழுத்து போட்ட சங்கரையா 25 வருஷத்துக்கு முன்னாடி வயல்ல ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில அவரோட வலது கை போயிடுச்சு. அதனால அவர் இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்கவே முடியாது. ஒருவேளை அப்படி போட்டிருந்தாலும் அவரோட வலது கையில மட்டும்தான் போட்டிருக்கணும். இப்ப கூட அவரு வலது கையில தானே வேலையும் செய்யறாரு. சாவித்ரி அப்படி சொன்னதை கேட்டு பத்ரையாவோட தலையில இடியே வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு. அவன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வரல. அவனுடைய வண்டவாளம் எல்லாம் ஊர்க்காரங்க முன்னாடி தண்டவாளத்துல ஏறிடுச்சு. ஊர்க்காரங்க எல்லாரும் அவனை அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவர் ரொம்ப கோவத்தோட, சி பத்ரையா, நீ இவ்வளவு கேடு கெட்டவனா? அவங்க கஷ்டப்பட்ட வயல உன்னோட வயலாக்கிக்கணும்னு தானே இந்த வேலை செஞ்ச. ராமையாவோட வயலும் ராமையாவுக்கு தான். அவங்க எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கணும். அதனால உன்னோட வயல்ல இருந்து ஒரு ஏக்கராவை அவங்களுக்கு கொடுத்துரு. தலைவரோட தீர்ப்பை கேட்ட உடனே ராமையோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அவன் நன்றியோட அவனுடைய பொண்டாட்டிய பார்த்தான். ஊர்க்காரங்க எல்லாருமே சாவித்திரிய பாராட்டினாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் ராமையா சாவித்திரி 2 பேரும் வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க. சாவித்ரி, இன்னைக்கு நீ மட்டும் இல்லனா என்னை ஏமாத்தி என்னோட வயலு இன்னொருத்தர் சொத்தா இருக்கும். நீதான் என்னோட பலம். நீ இருந்ததுனாலதான் நான் சாதிச்சேன். சாவித்ரி சிரிச்சுக்கிட்டே, ஏங்க, நம்மளோட பலம் கையில இல்லனாலும் நம்ம புத்திசாலித்தனத்துல இருக்கணும். கோமா அவசரப்பட்டா எதையும் சாதிக்க முடியாது. கொஞ்ச நேரம் புத்திசாலித்தனமா நிம்மதியா யோசிச்சா எல்லாமே கண்டிப்பா முடியுங்க. நம்ம மேல தப்பே இல்லாதப்போ நம்ம எங்க கவலைப்படணும்? நம்ம பயப்படாம துணிஞ்சு நின்னாலே போதுங்க. ராமையா பொண்டாட்டி சொன்னது கேட்டு பெருமையோட தலைய அசைச்சான். அன்னையில இருந்து ராமையா அவனுடைய பொண்டாட்டிக்கு அதிகமா கௌரவம் கொடுக்க ஆரம்பிச்சான். எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு தான் எடுப்பான். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே சாவித்திரிய புத்திசாலி மனைவி அப்படின்னு பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, உடல் பலம் இல்லனா கோவம், இது 2த்தை விட அறிவு புத்தி பலம் ஒருத்தங்களுக்கு ரொம்பவுமே முக்கியம். கஷ்டமான நேரத்துல தைரியத்தை விட்டுடாம பொறுமையா கொஞ்சம் அறிவோட யோசிச்சா எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து வேணும்னாலும் தப்பிச்சு வெளியில வந்துடலாம். தனபுரம் அப்படிங்கிற அந்த ஊரோட பேர்ல இருக்கிற தனம் அந்த ஊர்ல எங்கேயுமே இருக்காது. பேருக்கு ஏத்தாப்லயே அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பணக்காரங்க தான். ஆனா மனசளவுல அவங்க எல்லாருமே ஏழைங்க. உதவி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத ஆட்கள் தான் அவங்க.
யாராவது ஒருத்த ஆபத்துல இருந்தா அதுல நமக்கு என்ன லாபம் வரும் அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் அவங்க. அதனாலதான் சுத்தி இருக்கிற கிராமத்து ஜனங்க அந்த கிராமத்தை பிசினாரி கிராமம்னு கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஊருக்கு உலகத்தை எல்லாம் சுத்தி வந்து ஜனங்களுக்கு அறிவு புகற்ற ஆனந்தையா அப்படிங்கிற ஒருத்தர் அந்த ஊருக்கு வந்தாரு. ஆனந்தையா அந்த ஊரோட எல்லைக்கு வந்து நின்னாரு. ஊரு ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. அவரு ஒரு வீட்டோட திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட சொந்தக்கார சங்கரையா வெளியில வந்தான். யாரியா நீ? ஏ வீட்டு திண்ணையில அனுமதி இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்க? ஆனந்தையா சிரிச்சுக்கிட்டே, மன்னிச்சிடுப்பா, ரொம்ப தூரம் நடந்து வந்தனா களைப்பா இருந்துச்சு, அதான் இங்க உக்காந்துட்டேன். என் பேரு ஆனந்தையா, நான் ஒரு பூசாரி. பூசாரியா இருந்தா எனக்கு என்ன? இங்கெல்லாம் சும்மா உட்காரக்கூடாது, கிளம்பு கிளம்பு. ஆனந்தையா மறு வார்த்தை கூட பேசாம அங்கிருந்து எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சாரு. ஊருக்குள்ள போகும்போது கிணத்தடியில சில பெண்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தாகத்தை தீர்த்துக்கலான்னு அவங்க பக்கத்துல போனாரு. அம்மா, ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா? அப்ப அங்கிருந்த லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவரை பார்த்து, தண்ணி தானே, கிணத்துல நிறைய இருக்கு. என்கிட்ட வாளியும் கயிறும் இல்லையேம்மா, உன் குடத்துல இருக்கிற தண்ணியை கொஞ்சம் குடுக்கலாம்ல? லக்ஷ்மி ரொம்ப கோவமா, ஓஹோ, நாங்க கஷ்டப்பட்டு இறைச்சி தண்ணியை உனக்கு இலவசமா கொடுக்கணுமா? எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்குப்பா, போ போ போய் வேற எங்கேயாவது கேளு. ஆனந்தையா மறு வார்த்தை பேசாம ஊரோட எல்லையில இருக்கிற சத்திரத்தை நோக்கி நடந்து போனாரு. அப்போ நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரோட தலைவரை பார்த்தாரு. வணக்கங்க ஐயா. அப்ப தலைவர் மூஞ்சி திருப்பிக்கிட்டு, வணக்கத்துக்கெல்லாம் என்கிட்ட கொடுக்க சில்லற இல்ல, என்ன வேணும்? ஒன்னும் இல்லைங்க ஐயா, இந்த ஊரே ரொம்ப அமைதியா இருக்கு, இங்க இருக்கிற ஜனங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்ப தலைவர் கொஞ்சம் சந்தேகமா பார்த்து, எங்களை பத்தி உனக்கு எதுக்கு? இங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, யாரும் யார்ட்டையும் எதுவும் கேட்க மாட்டாங்க, யாருக்கும் யாரும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நீ இங்க இருக்கிறது கஷ்டம், தானம் கேட்டா ஒரு பருக்க கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனந்தையா சிரிச்சுக்கிட்டே, நான் தானம் கேட்டு இங்க வரல, அறிவை பகிரதான் இங்க வந்திருக்கேன். அப்ப அவன் அதை கேட்டு கிண்டலா, அறிவா? அதால வயித்த நிரப்ப முடியுமா? போயா போ, உன்ன மாதிரி தேவையில்லாத பேச்சு பேசுற ஆட்களுக்கு இந்த ஊர்ல இடம் கிடையாது. ஆனந்தையா எதுவும் சொல்லாம அமைதியா அங்கிருந்து போயிட்டாரு. அந்த ஊருக்காரங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத அவரு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்கள மாத்தணும் அப்படின்னு மனசுக்குள்ள முடிவெடுத்தாரு. ஆனந்தையா பாழடைஞ்ச அந்த சத்திரத்தை அவருடைய வாழ்விடமா மாத்தினாரு. அந்த இடத்த போய் அவரே அழகா சுத்தமும் செஞ்சுக்கிட்டாரு. இப்படியே நாட்களும் போச்சு. சுப்பம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டியோட வீட்டுக்கு வர காத்துக்கு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அவங்க அந்த ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் உதவி கேட்டாங்க. சுப்பம்மா அழுதுகிட்டே, ஐயா ஐயா, வீட்டுக்கு வர பறந்து போச்சுங்க, மழை வந்துச்சுன்னா மழை தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளதான் இருக்கும், தயவு செஞ்சு யாராவது கொஞ்சம் உதவி செய்யுங்க. கூரை வேணும்னா பணம் செலவு பண்ணணும்ல, அப்பதானே கூரையை கட்டி கொடுப்பாங்க. பணம் இருந்தா சொல்ல, ஆட்களை அனுப்புறேன். சுப்பம்மா கவலையோட அழுதுகிட்டு இருக்கும்போது ஆனந்தையா அங்க வந்தாரு. அம்மா கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, உங்க வீட்டுக்கு ஒரே நான் சரி பண்றேன். அதை கேட்டு சுப்பம்மா பாட்டி, நீங்களா ஐயா, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே, உங்க ஆசீர்வாதமே போதுமா அப்படின்னு சொல்லி ஆனந்தையாவே போய் அங்க இங்கன்னு கிடைச்ச இலை கம்பம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வந்து 2 நாள்ல தனியா கஷ்டப்பட்டு சுப்பம்மாவோட வீட்டுக்கு வரைய சரி பண்ணி கொடுத்துட்டாரு. இத பார்த்து அந்த ஊஜனங்க எல்லாரும் அவரை முட்டாள் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. பாத்தீங்களா, இந்த முட்டாள 2 நாள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கான், அதுல 1 ரூபாவது அவனுக்கு லாபம் கிடைச்சிருக்கா? பைத்தியக்கார அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்கிருந்து போயிட்டாங்க. அந்த வருஷம் மழைக்காலம் வந்ததுல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. பக்கத்துல இருந்த ஆத்து தண்ணி எல்லாமே பொங்கி வந்துச்சு. ஆத்துக்கு தடையா இருக்கிற ஒரு மண் அணைக்கட்டு, அது ரொம்பவும் பலவீனமா இருந்துச்சு. எப்ப வேணுனாலும் அதை உடைச்சுக்கிட்டு ஆத்து தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வந்தாலும் வரும். ஊஜனங்க எல்லாருமே அதை பார்த்து பதட்டமாயிட்டாங்க. ராமையா பயந்துகிட்டே, ஐயா, ஆத்துல தண்ணி அதிகமாகுது, அணைக்கட்டு உடைஞ்சு போச்சுன்னா மொத்த தண்ணியும் நம்ம ஊருக்குள்ளதாங்க ஐயா இருக்கும். அதை கேட்டு தலைவர், அதுக்கு நான் என்ன பண்றது? என் வீடு உயரத்துல இருக்கு, எனக்கு ஒன்றும் ஆகாது, உன் வீடு போனா எனக்கு என்ன? என்னங்க ஐயா இது, ஒரே தண்ணியில முழுகி போச்சுன்னா நீங்க மட்டும் உயிரோட இருக்க போறீங்க, நாம எல்லாரும் ஏதாவது செய்யணும். அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? மணல் மூட்டையால அந்த அணைக்கட்டை பலப்படுத்தணும். என்கிட்ட கொஞ்சம் மணல் மூட்டை இருக்குதான், ஆனா சும்மா தர மாட்டேன், பணம் கொடுத்து வேணும்னா வாங்கிக்கோங்க. தலைவருடைய கஞ்ச பிசினாரித்தனத்தை பார்த்து ஊர்க்காரங்க கவலைப்பட்டாங்க. எந்த ஒற்றுமையும் இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருமே கவலைப்பட்டாங்க.
அதுக்குள்ள ஆனந்தையா அந்த இடத்துக்கு வேகமா வந்தாரு. ஓ ஜனங்களே, எல்லாரும் எதுக்கும் யோசிக்காதீங்க. நாம எப்படியாவது பண்ணி மணல் மூட்டையை போட்டு அணைக்கட்டை பலப்படுத்தியே ஆகணும். இல்லைன்னா ராத்திரிக்குள்ள ஒரே தண்ணியில முழுகிடும். எங்க கிட்ட மணல் மூட்டை இல்லைங்க, தலைவரும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்ப ஆனந்தையா சத்தமா, அவரு கொடுக்கலனா என்னவா? உங்க வீட்டுல இருக்கிற பழைய துணி, கோணி பை ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க. எல்லாத்துலயுமே நாம மணல நிரப்பலாம். இப்போ எதுவுமே யோசிக்கிற நிலைமையில இல்ல. தாமதிச்சா எல்லாமே வீணாதான் போகும். ஆனந்தையா சொன்ன வார்த்தைங்க எல்லாருக்குமே ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. ஆனந்தையாவோட உதவியால எல்லாரும் அவங்க வீட்டுல இருந்த பழைய துணி, பழைய பை எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுல மணலை ரொப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஊர் தலைவர் மட்டும் வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு அங்க நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு ஆத்துல தண்ணியோட வேகம் அதிகமானதுனால கொஞ்சம் தண்ணி நேரா ஊருக்குள்ள வந்துருச்சு. அப்படி வந்த தண்ணி நேரா போனது தலைவரோட வீட்டு வாசலுக்கு தான். உடனே தலைவர் சத்தமா கத்துனாரு, ஐயோ, அரிசி மூட்டை, பணப்பை எல்லாமே தண்ணியில நனையுது, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஆனா யாரும் அவன் சொல்றத காதுல போட்டுக்கிற நிலைமையில இல்ல. எல்லாரும் அணைக்கட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு பலப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. தலைவரோட வீட்டுக்குள்ள போன அந்த தண்ணி உள்ள இருந்த அரிசி மூட்டை எல்லாத்தையுமே வெளியில எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. ஆனந்தையா வேலையை பார்த்துக்கிட்டே ஊர் தலைவரை பார்த்து, பாத்தீங்களா, உங்ககிட்ட இருக்கிற அரிசி பருப்பு இது எதுவுமே உங்களுக்கு காப்பாத்தாது. மனுஷங்களால தான் காப்பாத்த முடியும். இப்போ இந்த அரிசி மூட்டை அடிச்சுக்கிட்டு போகுதுன்னு அலறத விட்டுட்டு இந்த மூட்டையையும் அணைக்கட்டுக்கு தடுப்பா வைக்கலாம். வா, எங்க கூட சேர்ந்து நீயும் வேலையை பாரு. தண்ணியில அடிச்சுக்கிட்டு போற அரிசி மூட்டை ஊரை காப்பாத்துறதுக்காக ஊர் ஜனங்க எல்லாருமே உயிரை கொடுத்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறது. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஊரோட தலைவருக்கு அப்பதான் கொஞ்சம் அறிவு வந்துச்சு. உண்மையான சொத்துங்கிறது ஒற்றுமையிலையும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செய்யறதுலயே தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. தலைவர் ரொம்பவும் வருத்தத்தோட, என்ன மன்னிச்சிடுங்க, பிசினாரித்தனம் என் கண்ணை மூடிடுச்சு. வாங்க, என்னோட அரிசி குடோன்ல 100 கணக்குல அரிசி மூட்டை இருக்கு. அது எல்லாத்தையும் வச்சு நாம அணைக்கட்டை பலப்படுத்தலாம், வாங்க. அப்படின்னு சொல்லி அவனே போய் அவனுடைய அரிசி கோடோனை திறந்து அங்க இருக்கிற அரிசி மூட்டை எல்லாத்தையுமே வெளியில கொண்டு போக சொல்லி சொன்னான். இதை கேள்விப்பட்டு ஊஜனங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. உடனே அந்த அரிசி மூட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தண்ணி உள்ள வராம தடுக்க முயற்சி பண்ணாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சேத்துல கால் வச்சு சங்கரைய வலிக்கி விட போனப்போ ராமையா அவனுடைய கையை பிடிச்சு அவனை காப்பாத்தினான். பார்த்து சங்கரையா, நம்மள ஒருத்தங்க இல்லைனாலும் நம்ம பலம் குறைஞ்சு போயிடும். சங்கரையா ரொம்பவும் நன்றியோட, நன்றி ராமையா, நீ இல்லைனா நான் என்ன ஆயிருப்பேனோ. அப்படி சின்ன சின்ன உதவிகள் அவங்களுக்குள்ள இருக்கிற உறவை பலமாக்கிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி அடுத்த நாள் காலையில குள்ளார எல்லாருமே கஷ்டப்பட்டு ஆத்து தண்ணி ஊருக்குள்ள வராம அணைக்கட்டை பலப்படுத்தினாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த ஊரை காப்பாத்திட்டாங்க. சில சொத்துங்க அழிஞ்சு போனாலும் கூட உயிர் நஷ்டம் யாருக்கும் வரல. கிராமத்து ஜனங்க எல்லாருமே கரைக்கு வந்து நின்னு ஒருத்தங்க இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அவங்க கண்ணுங்கள்ல நன்றியும் ஒற்றுமை அப்படிங்கிற புது விஷயமும் தெரிஞ்சுது. ஐயா, உங்களால எனக்கு அறிவு வந்துச்சு. சேர்த்து வைக்கிறதுல இல்ல, பங்கு போட்டுக்கிறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குன்னு நீங்க எனக்கு தெரிய வச்சிட்டீங்க. இனி எங்க ஊரு பிசினாரி கிராமம் இல்ல, இது உதவி கிராமம். இந்த ஊரை மறுபடியும் சரி பண்றதுக்கு என் சொத்து எல்லாத்தையுமே நான் பயன்படுத்துறேன். ஆனந்தையா சிரிச்சுக்கிட்டே, உங்கள வந்திருக்கிற இந்த மாற்றம் எனக்கு பிடிச்சிருக்குங்க. பணம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அதுக்கு நாம முதலாளி தான். ஆனா 4 பேருக்கு கொடுத்து பாருங்க, நம்ம மனசுக்கு நாம முதலாளி ஆவோம். அன்னையிலிருந்து தனபுரத்துல உண்மையான மாற்றம் தொடங்குச்சு. அன்னைக்கு ராத்திரி எல்லார் வீட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற அரிசி பருப்பை வச்சு மொத்தமா எல்லாரும் சமைச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் ஒற்றுமையா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டும் முடிச்சாங்க. அடுத்த நாளே ஊர் தலைவர் போய் அவர்கிட்ட இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் வச்சு ஊருக்கு தேவையான வசதிகள் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாரு. ஆனந்தையா அந்த ஊர்லயே இருந்து ஜனங்களுக்கு நல்லது கிட்டது எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்படி பிசினாரி கிராமம் அப்படிங்கிற வார்த்தை காத்தோட காத்தா கலந்து போச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம சேர்த்து வைக்கிற சொத்து பத்து பணம் எல்லாம் இந்த மாதிரி வெள்ள நேரத்துல நம்மள காப்பாத்தாது. ஆனா நாம நல்ல மனுஷனா இருந்து நாம சேர்த்து வச்சது 4 பேருக்கு கொடுத்து 4 மனுஷங்களை நமக்காக சேர்த்து வச்சோம்னா இந்த மாதிரி வெள்ளம்னு இல்ல, சின்ன கஷ்டம் வந்தாலும் கூட அவங்க நம்மள காப்பாத்துவாங்க.